ராதே கிருஷ்ணா. நம்ம பெரிய பெரிய வீதிகளில் பார்க்குறோம் இல்லையா, சிக்னல் ஆம்பர் கலரில் வரும், அப்புறம் ரெட் கலரில் வரும், அப்புறம் க்ரீன் கலரில் வரும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். ஆம்பர் கலரில் வரைச்சி ரெட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் வந்த உடனே நம்ம போகிறோம். இது என்ன பெரிய விஷயம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையிலே சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் இந்த ரெட் சிக்னல் மாதிரி தான். நம்ம உடனே ரெட் சிக்னல் வந்துடுதே அப்படியே பிரேக் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கூடாது. அடுத்து க்ரீன் சிக்னலுக்கு வந்து தான் ஆகணும். எப்பொழுதுமே எல்லார்ட்டையும் அடையணும் ஒன்று சொல்கிறது உண்டு. எங்கள் அம்மா சொல்கிறது அது, ஒரு பகல் என்றால் ஒரு இரவு இருக்காதா? நம் கஷ்டங்கள் என்ன இப்படியேவாக இருந்து விட போகின்றது. இப்போ சிலர் மாறுவாங்கன்னு நினைப்போம், மாற மாட்டாங்க. சில விஷயங்கள் மாறும்னு நினைப்போம், பட் இட் வில் டேக் சம் டியூ கோர்ஸ். அதுக்குண்டான டைம் வரைக்கும் அது இருந்து தான் ஆகும். ஸோ வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ரெட் சிக்னல்லாம் நினச்சி அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டோம்னா நம் வாழ்க்கையை நம்ம தொடர முடியாது. வாழ்க்கை பயணத்தில் யாரும் இப்படி தான் போ அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. யாரும் தனியாக முட்களை கொண்டு போடவும் போகிறதில்ல. யாரும் நமக்கு வழிகாட்டி அங்கேயே நின்றுருக்கவும் போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் போகும்பொழுது தடைகள் வருகின்றது, சிக்கல்கள் வருகின்றதெல்லாம் அதெல்லாம் ரெட் சிக்னல் மாதிரி. கொஞ்சம் அதை நிதானித்து அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி க்ரீன் சிக்னலும் வரும். அதாவது நம்ம பொறுமையை இழக்கின்றோம். அதுதான் நம்மளுடைய. சிலர் ரொம்ப வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். சிலர் எது எடுத்தாலும் புலம்பிண்டு பாதி எடுப்பாங்க, அதை விட்டுருவாங்க, இது பண்ணுறான்வாங்க, அதை விட்டுருவாங்க. எங்கே எனக்கு இந்த பொழுது பொழுது போனால் இப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு புலம்புறவர்களும் உண்டு. சிலர் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தானே அப்படின்னு ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு. கண்டிப்பாக நம்ம அந்த ரெண்டாவது ரகத்தில் தான் இருக்கணும். காலத்தின் கட்டாயம், so many things will happen. அது நிறைய ஹர்டல்ஸ் வரும். நம்ம எதிர்பார்க்காம ஒரு புயல் வீசும். ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பச்சை சிக்னல், அதாவது க்ரீன் சிக்னல் நமக்காக வரும். அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சிக்னல் வந்தோன்னா நிறைய பேர் புலம்புவாங்க, டாடா இந்த ரோட்டில் பாரு எத்தனை சிக்னல் பார். ஒரு சிக்னல் மாட்டிச்சுன்னா கவனிச்சிருக்கீங்களா, அடுத்த 5 சிக்னலையும் மாட்டுவோம் நம்ம. நம் வாழ்க்கையிலே இந்த சிக்னல் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறது. ஆம்பர் வரும்போதே, அந்த ஆரஞ்சு கலர் வரும்போதே நிதானிச்சு போகலாம். கொஞ்சமாக ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் போட்டு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் வரும்பொழுது கண்டிப்பாக மெதுவாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம். இதே தான் நம் வாழ்க்கையும். கண்டிப்பாக இதை நம்மெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இது பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ராதே கிருஷ்ணா.